ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பேக் டு ரொட்டீன் அப்படின்ற மாதிரியான ஒரு vlog இது. ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி உங்களோட நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு மாதக்கணக்காகுது. ஏன்னா ஊருக்கு போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீடியோஸ் சரியாக எடுக்க முடியல. கொஞ்சம் அங்கங்கே போயிட்டு இருந்தனால எனக்கு அது கரெக்டாக அமையலை. வீடியோ எடுக்கிறதுக்கு பிஸியாகவே ஓடிடுச்சு. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு போனனால டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாரோடையும் அப்படின்ற மாதிரியே அப்படியே ஓடிட்டே இருந்தோம். ஸோ இப்போ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் வரலட்சுமி பூஜை வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் என்னோடய ரொட்டீன் vlog காட்ட போகிறேன். ஸோ இப்போ ஊர்லேருந்து நான் கொண்டு வந்த நிறையா திங்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் கொண்டு வந்த பாத்திரங்கள் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா பேக்ஸையும் எடுத்தனே எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி அப்படியே பரப்பி அந்த மாதிரிலாம் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒவ்வொரு பேக்காக ஓப்பன் பண்ணி அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து பேக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். நான் பேக் பண்ணப்பே அந்த மாதிரி தான் பண்ணேன். சும்மா கிடைக்கிற இடங்கள்லாம் எல்லாத்தையும் வைக்காமல் எந்த பேக்கில் என்ன பொருள்லாம் வைக்கிறோம், இப்போ பாத்திரங்கள் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரே பேக்கில் தான் வச்சேன். அதே மாதிரி க்ராசரிஸ் எல்லாமே தனியாக ஒரு சூட்கேஸில் வச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தனால எனக்கு இங்கே அன்பேக் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டங்கள்லாம் நான் கிச்சனில் மாற்றிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் ரீஃபில் பண்ணுறது, அப்புறம் செராமிக் ஜார்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதிலெல்லாம் உப்பு இதெல்லாம் ரீஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்சும் செய்ய போகிறேன். கைண்ட் ஆஃப் லைக் நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு லஞ்சு. சூப் குழம்பு பண்ண போகிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா 2 காய் பண்ணிவிட்டு மட்டனில் ஒரு தொக்கு பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி இதுதான் லஞ்ச் மெனு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டு செராமிக் ஜார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உப்பு ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் வீடியோலேயே உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் இந்தியாவில் இருந்தப்போ. அதில் ஒன்றில் பார்த்திங்கன்னா நான் பிங்க் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன் குக்கிங்கில். அதாவது தூள் உப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பிடிக்கும், அந்த சைஸ் இது. ஸோ அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதுக்கு ஒரு உடன் ஸ்பூன் போட்டு வச்சுருவேன். அடுத்தது அதிலே பெரிய சைஸ் ஜார் இருந்தது. இது ரெண்டுமே அப்படியே செட்டாக வாங்கினது தான். ஸோ அது நல்ல ஒரு 1 கிலோ அளவுக்கு கல்லுப்பு பிடிக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அதை குக்கிங்கில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட்டிங் டேபிள், அதாவது லேசி சூசன் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் காஞ்ச மிளகா போட்டு வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இன்னொரு ஜார் இருக்குது. அதில் புளி சேர்த்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். உப்பு, புளி, மிளகா இது எல்லாமே அந்த கார்னரில் வச்சுருப்பேன் பேசிக்காக. இந்த பெரிய ஜாரில் நம்ம சேர்த்த கல்லுப்பு இருக்குது. அதே மாதிரி சின்ன ஜாரில் பிங்க் சால்ட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கார்னரில் இருக்கும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நான் குண்டு வத்தல் வாங்கிட்டு வந்திருக்கேன் காஞ்ச மிளகாவில். அது சட்னி இதுக்கெல்லாம் சேர்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்புக்கும் இது சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படின்னா நல்லா அதோட காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் சேர்த்து நல்லா காய வச்சுட்டேன். அது நல்லா சவுண்டு வரும் பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா காய வச்சாச்சு. ஸோ காய வச்சு நம்ம இங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு பிடிக்காமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நான் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஒரு ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இது போன வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன். உடனில் ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அஞ்சரை பெட்டியோட கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஸில் இருக்குது. அதே மாதிரி லிட்டும் பிராஸில் வரும். ஸோ ஒவ்வொன்றிலையும் நான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டங்கள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறேன். அதாவது சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா வெந்தயம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகு, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே அதில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்.
இது என்னென்னா நம்ம வந்து மிளகு தக்காளி வத்தல்னு சொல்லுவோம். இது கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும், வத்தல் கடையிலலாம். இது வந்து நம்ம புளிக்குழம்பு இதெல்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் தாளிப்பு வந்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லா புளிக்குழம்பு செய்கிறப்பயுமே வந்து இது தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அதையுமே ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம். ஸோ இப்போ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே அந்த உடன் பாக்ஸில் வச்சிடலாம். இதில் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா சீரகம், சோம்பு, வெந்தயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு தக்காளி வத்தல், மிளகு வச்சுருக்கேன். இதில் நான் கடுகு வைக்கல. ஏன்னா கடுகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்ஸும் நான் வந்து செட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாக்ஸுக்கு அந்த ஸ்பூன் வந்து கரெக்டாக அளவு பத்துச்சு. ஸோ அதனால் அது வந்து அப்படியே செட்டாக வாங்கிட்டு வந்து எல்லாத்துலேயும் தனித்தனியாக நான் வந்து ஸ்பூன் போட்டு வச்சுட்டேன். இப்போ கடுகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப சீக்கிரம் தீரும் அப்படின்றனால நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து கிளாஸ் ஜார் தான். அடுத்தது அந்த காப்பர் கண்டெய்னர் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து ஃபில்டர் காஃபி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அதை ரீஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் காஃபியை வேறு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதில் மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல அளவு பிடிக்குதுங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒரு சின்ன சைஸில் இது கோகோனட் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து அந்த ஜாரில் போட்டாச்சு. இது எல்லாமே நான் அடுப்பு பக்கத்தில் வச்சுருப்பேன், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த வேலை முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பருப்பில் ஒரு சூப்பு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து இதை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி, 2 பல் அளவுக்கு வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா கோர்ஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுதான் அந்த சூப்புக்கு பேஸான ஒரு மசாலா. அது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய மசாலாவும் எதுவும் சேர்க்க தேவையில்லை, இந்த காரமே அதுக்கு போகும். இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க பருப்பை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம மேற்கொண்டு வெந்ததுக்கப்புறமா தண்ணி நிறையா சேர்த்துக்க போகிறோம். இப்போ பருப்பில் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சர் எல்லாம் ஒன்றா நம்ம சேர்க்க போகிறோம். போக நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மிக்சரே இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் வந்து நம்ம வெந்ததுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா குலைவாக வேக விட போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை லைட்டாக கடைஞ்சிட்டு நம்ம மேற்கொண்டு தண்ணி ஊற்றி தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணி இது பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சூப், சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ண போகிறேன். அப்புறமா பீன்ஸ், கேரட் இதெல்லாம் பொரியல் பண்ண போகிறேன். அப்புறமா மட்டனில் ஒரு சுக்கா பண்ண போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ரவுண்டாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வேக தேவையில்லை, ஏன்னா ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி வர மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ அடுத்ததாக நான் வந்து மட்டன் சுக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணுறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து அப்படியே நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சிடலாம், எல்லா மசாலாவும் சேர்த்து, அந்த மாதிரி மெத்தடு. இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ சின்னதாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஏலக்காவும் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கல்பாசி. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வந்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நான் அது கூடவே சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கணும். ஒரு ப்ரௌன் கலரில் ஆகும் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிறேன். அந்த இதுக்கான அளவு நான் மசாலா சொல்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போகணும். அதே மாதிரி நம்மளுக்கு சேர்த்துருக்க வெங்காயமும் கலர் நல்லா மாறி வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ மட்டன் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான மசால் பொடிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது இல்லாதவங்க நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு பொடியில் எல்லாமே கலந்த பொடி தான் அது. அதிலிருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் பக்கம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இந்த மட்டன் சுக்காவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு செமி கிரேவி மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்தா போதும். இந்த தண்ணியிலே நல்லா மட்டன் வெந்துடும். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறேன். இங்கே மட்டன் வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் பக்கம் ஆகும். ஸோ அதனால் நல்லா நான் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து உருளைக்கிழங்குக்கு மசாலா வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நான் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி பொடி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து கொஞ்சமாக அதில் வந்து சீரக பொடி சேர்க்குறேன். இப்போ அவ்வளோதான் மசாலா. ரொம்ப சிம்பிளான மசாலா தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து சேர்க்கலை. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அது வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா தான் இப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு உடையாமல் வரும். ஃபுல்லாக நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா ஊற வச்சுருங்க. டைம் இருந்தது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம ஊற வைக்கலாம். இப்போ ஒரு கேஸ்டைன் பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். நம்ம ஊற வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ரைஸ்க்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு சைடு ரோஸ்ட் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் பக்கமாவது ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை திருப்பிட்டு நம்ம வந்து இன்னொரு பக்கமும் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்புக்கு வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அது வந்து வெந்துருச்சு. நான் வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இதை நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா இப்போ கொதிக்க விட போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பாருங்கள், ஒரு சைடு நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பிட்டு இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் பக்கம் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். இந்த ரெசிபி நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்போவே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொன்னீங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அரிசி பருப்பு சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ், புளியோதரை, இந்த மாதிரி எந்த ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் சைட் டிஷ் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அந்த பருப்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சூப் மெத்தடில் பண்ணுறதுனால நம்ம வந்து தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த தாளிப்பில் தான் வந்து மசாலாலாம் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதோடய வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறனால நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து சூப்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சம் கல்பாசி இதில் சேர்த்துக்கலாம். கல்பாசி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த சூப்பில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து செஞ்ச மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக சீரகப்பொடி, தேவையான அளவு மிளகு பொடி சேர்க்குறேன். அடுத்ததாக கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். நீங்கள் குழம்பு பதத்தில் இல்லை கிரேவிக்கு சப்பாத்திக்கு வேணும் அப்படின்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த பதத்துக்கு வந்தோடனே நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். கடைசியாக அதில் வந்து நிறையா கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் சாப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே ப்ரெஷர் குக்கர்லேயே செய்கிறதுனால நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நான் வந்து பீன்ஸ் கேரட் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இங்கே ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவைன்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரம் சேர்த்தா பிடிக்காது, ஸோ அதனால் நான் வந்து சேர்க்கல. இப்போ வந்து பீன்ஸ் கேரட் வந்து நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பீன்ஸ் கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் வேகணும் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா நல்லா தண்ணிலாம் வற்றிடும் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நல்லா அதை வதக்கிட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், சிம்பிளான லஞ்ச் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் ரெடி ஆகிருக்கு. நான் வந்து மட்டன் சுக்கா ஒன்று பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணுற மெத்தடு. அடுத்தது பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். பருப்பு யூஸ் பண்ணி ஒரு சூப்பு மாதிரி ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்குல ரோஸ்ட் செஞ்சுருக்கேன். அடுத்ததாக சுட சுட சாதமும் ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம லஞ்சை வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த லஞ்ச் ரெசிபீஸ், அதுக்கப்புறமா நான் செஞ்சு காட்டின திணை வெண்பொங்கல் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.